சிவாய நம. வணக்கம். தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இது வந்து காசிக்கு நிகரான ஒரு புண்ணிய ஸ்தலம். இந்த ஸ்தலம் காரண ஆகம முறைப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த கோயிலில் ஆகம விதிமுறைகளை மீறி, ஆகம நடைமுறைகளை மீறி கோயிலினுடைய செயல் அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஈவோ வந்து கோயிலுக்கு சாமிக்கு மங்கள வாத்தியம் வாசிக்கக்கூடிய வாத்தியக்காரங்கள், நாதஸ்வரக்காரங்களை, மேலக்காரங்களை வச்சு, என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி, இது நான் வச்ச மையி, நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா குத்தாட்ட பாட வச்சு, வாசிக்க வச்சு, கோயில் ஊழியர்களை வச்சு கோயிலுக்குள்ள மிக அருவருக்கத்தக்க வகையில ஒரு நடனம் ஆடி இருக்கிறாங்க. இதை பத்தி இது வந்து கோயிலினுடைய திருச்சுற்று மாளிகை, அதாவது நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய பிரதான இடத்துல இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறாங்க. இதை பற்றி ஈவோட்ட கேட்டோம் அப்படின்னாக்க, மற்ற எல்லா அரசு அலுவலகங்களையும் நடக்கு, நாங்களும் அதே மாதிரி குத்தாட்டம் போடுறோம், நீங்க அங்க போய் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அடிப்படையில் ஒரு ஈவோக்கு ஒரு வழிபாட்டு தளத்துக்கும் ஒரு அலுவலகத்துக்கும் உண்டான வித்தியாசமே தெரியல. இதே மாதிரி இந்துக்கள் மாதிரி மற்ற எல்லா மதங்களையும் நாங்க மதிக்கிறோம். மற்ற ஏதாவது ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ள போய், ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தளத்துக்குள்ளேயோ ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டு தளத்துக்குள்ளேயோ போய் இவங்களால இந்த மாதிரி பண்ண முடியுமா? இந்துக்கள் உணர்வு இல்லாம நாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை ஏமாளியா நினைச்சிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாள். இப்ப கோமாளியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம், இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளை கோமாளியா நினைக்கிறதுனால இந்த மாதிரி தைரியமா செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயில்ல திருவாசகம் படிக்கணும் அப்படின்னா 200 ரூபாய் பணம் கட்டணும் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடந்த முறை விளக்கு பூஜை ஒருத்தர் நடத்தினார், 300 பேரை வச்சு நடத்தினார். ஒரு விளக்குக்கு 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாங்க. இந்த 10 ரூபா கொடுத்தோம்னா நீங்க என்ன தருவீங்க அப்படின்னா அந்த ஈவோட்ட பதில் இல்லை. அப்போ கோயிலை வந்து வியாபாரத்தலமா இவங்க மாத்திட்டாங்க. அது வந்து நடைமுறையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். கோயிலை இப்போ வந்து ஒரு கேளிக்கை விடுதியா மாத்திட்டு இருக்கிறாங்க. வியாபாரத்தலமா மாத்தினதை சகிச்சுக்கிட்டோம், பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேளிக்கை விடுதியாக கோயிலை மாற்றுவதை ஒரு காலமும் சகித்துக் கொள்ள முடியாது. அதனால இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நம்மளை வந்து கேளிக்கை கூத்தா கோயிலை ஒரு கேளிக்கை விடுதியா ஆக்குறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்முடைய இந்து மதம் ஒரு கேலி கூத்தாக மாறிடும். அதனால இதுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கிறோம். அவர் உடனடியாக டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது மாவட்ட நீதித்துறை நடுவர், அவர் இதுக்கு வந்து முறையான நடவடிக்கை எடுக்கலைன்னா இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள், சிவனடியார்கள் சேர்ந்து நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அதற்கு எல்லா பக்தர்களும் சிவனடியார்களும் ஒன்றிணைந்து நம்முடைய மதத்தையும் மதத்தினுடைய வழிபாட்டு உரிமைகளையும் காப்பாற்ற முன்வர வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என் பேர் சிவபாலசுப்ரமணியன், தென்காசி சிவனடியார் திருக்கூட்டத்தில்.